சற்று முன் வெளியேறக்கூடிய முக்கிய அறிவிப்பு. செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் கணக்கு வச்சிருக்கக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்குமே தற்போது அரசானது குட் நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஏற்கனவே செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் கணக்கு வச்சிருந்தாலும் சரி, இல்லைனா இனிமேல் ஓப்பன் பண்ண போனாலும் சரி, இந்த குட் நியூஸை தெரிஞ்சுக்கோங்க. பெற்றோர்கள் தங்கள் மகளின் பெயரில் ஒரு கணக்கை திறந்து சிறிதாக முதலீடு செய்து 21 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெரிய தொகையை உருவாக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறாங்க. மற்றும் இதனால் பல பெனிஃபிட்டும் பார்த்தீங்கன்னா பெற்றோருக்கு இருக்குது. உங்கள் மகளின் எதிர்காலத்தை நிதி ரீதியாக பாதுகாப்பாக மாற்ற மத்திய அரசு வழங்கும் ஒரு அற்புதமான திட்டம் தான் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம். சுகன்யா சம்ரித்தி யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய அரசின் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் 18 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்காக தொடங்கப்பட்ட மத்திய அரசின் திட்டமாகும். பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் திருமண செலவுகளை ஈடு செய்யும் இந்த திட்டம் 2015ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. ஒரு பெண் குழந்தை பிறந்து 10 வயதாகும் வரை எந்த நேரத்திலும் அந்த பெண் குழந்தையின் பெயரில் பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர் கணக்கை திறக்கலாம். இது அரசாங்கத்தால் வழங்கப்படும் மிகவும் நம்பகத்தன்மை மற்றும் லாபகரமான சேமிப்பு திட்டங்களில் ஒன்றாகும். அசத்தலான இந்த திட்டத்தில் கடந்த ஜனவரி 22ஆம் தேதி அன்று 11 ஆண்டுகளை நிறைவு செய்தது. இதன் மூலம் மக்கள் இந்த திட்டத்தின் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது. மேலும் இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து 4.53 கோடிக்கும் அதிகமான கணக்குகள் திறக்கப்பட்டுள்ளன. இதில் பெற்றோர்கள் தங்கள் மகளின் பெயரில் ஒரு கணக்கை திறந்து சிறிதாக முதலீடு செய்து 21 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெரிய தொகையை உருவாக்கலாம். இந்த திட்டத்தின் வட்டி விகிதம் சந்தையில் உள்ள வழக்கமான வங்கி நிலையான வைப்பு தொகையை விட அதிகமாகும். மேலும் இதில் முதலீடு செய்வதன் மூலம் உங்களுக்கு வரி இல்லாத வருமானம் கிடைக்கும். வட்டி விகிதம் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சந்தேகம் இருக்கும். இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் தற்போது ஆண்டுக்கு 8.2% வட்டி விகிதம் வழங்கப்படுகிறது. இது மிக உயர்ந்த வட்டி விகிதமாக கருதப்படுகிறது. இந்த வட்டி விகிதம் அரசாங்கத்தால் ஒவ்வொரு காலாண்டிலும் தீர்மானிக்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கணக்கை திறக்க ரூ. 250 மட்டும் போதும். அதிகபட்சம் ரூ. 1,00,000 வரை டெபாசிட் செய்யலாம். இந்த தொகை ஒரே தொகையாகவோ அல்லது தவணைகளாகவோ செலுத்தலாம். இந்த திட்டத்தின் பிரபலத்திற்கு எடுத்துக்காட்டாக செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தின் கீழ் மொத்த வைப்பு தொகை டிசம்பர் 2025 நிலவரப்படி 3 லட்சம் கோடிக்கு மேல் தாண்டியுள்ளது. நாடு முழுவதும் உள்ள குடும்பங்கள் இந்த திட்டத்தில் எவ்வளவு நம்பிக்கை கொண்டுள்ளன என்பதை இது தெளிவாக காட்டுகிறது. இந்த திட்டத்தில் கணக்கு தொடங்கிய நாளிலிருந்து 15 ஆண்டுகளுக்கு மட்டுமே வைப்பு தொகை செலுத்த வேண்டும். உங்கள் மகளுக்கு 21 வயது ஆகும்போது முழு முதிர்வு காலமாகும். இந்த காலகட்டத்தில் வட்டி தொடர்கிறது. அதாவது 15 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் டெபாசிட் செய்ய அவசியமில்லை. ஆனாலும் இதற்கு வட்டி வசூலிக்கப்படாது. அது தொடர்ந்து வளரும். மற்றும் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் எதுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, வட்டி விகிதம், அரசாங்க உத்தரவாதம், வரி சலுகைகள் மற்றும் நெகிழ்வான பணம் எடுக்கும் விதிமுறைகள் என இவை அனைத்தும் சேர்ந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டம் பெண்களுக்கான மிகவும் கவர்ச்சிகரமான நீண்ட கால சேமிப்பு திட்டமாகிறது. இது ஒழுக்கமான சேமிப்பை ஊக்குவிக்கிறது மற்றும் கல்வி மற்றும் நிதி சுதந்திரத்தை ஒரு பெண்ணின் எதிர்காலத்தின் மையத்தில் வச்சு கொண்டாடுகிறது. இந்த ஸ்கீமில் ஏற்கனவே அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஒருவேளை இனிமேல் தான் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் இருக்குது. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை, நம்பக்கூடியது. ஸோ அதனால் இது போன்ற பயனுள்ள தகவலாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.